அடுத்தது திட்டங்களும் செயல்பாடுகளும் என்னன்னு பார்த்தோமா, ஒடுக்கப்பட்ட பிரிவு குழந்தைகளுக்கு பொது பள்ளி சேர்த்துக் கொள்ள வேண்டும் என நீதி கட்சியில் அரசு ஆணை பிறப்பித்தது. பிறகு 1923 தங்கும் விடுதி உருவானது. அப்புறமேட்டு என்ன பண்ணாங்கன்னா, முதலாம் அரசியல் பெண்கள் பங்கேற்பதை 1921 இது பண்ணாங்க. செப்டம்பர் 14 வகுப்பாரி அரசு அணிகள் மற்றும் 1922 ஆகஸ்ட் இப்போ இருப்பட்டவர் பிற்படுத்தப்பட்டவர் 1929 பொதுப்பணியர் தேர்வணையம் உருவாக்கப்பட்டது. தீர்மானத்தின் மூலம் 1926 முத்துலட்சுமி அம்மையார் முதல் பெண் சட்டமன்ற பெண் உறுப்பினரானார். 1925 பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். குடியரசு அப்படிங்கிறது 1925 இது பண்ணப்பட்டது, உருவாக்கப்பட்டது. ரிவோல்ட் 1928, புரட்சி 1933, பகுத்தறிவு 1934, விடுதலை 1935. இதெல்லாம் யாருன்னா பெரியார் தான். செய்தித்தாள் மற்றும் இதழ் இயற்பெயரில் எழுதினார். சித்திரபுத்திரன் அப்படிங்கிறதுல எழுதினார். பிஆர் அம்பேத்கர் எழுதிய சதி ஒழிப்பு அப்படிங்கிற நூல் பெரியார் 1937 தமிழில் பதிப்பித்தார். 1937 ராஜாஜி தலைமை இந்தி கட்டாயம் பாடமாக அறிமுகப்படுத்துவது. பெரியார் மக்களுடன் எதிர்ப்பு பண்ணாரு. பின்பு பெரியார் சிறையில் அடைக்கப்பட்ட பின்பு நீதி கட்சி சுயமரியாதை கட்சியாக இணைந்தது. 1944 திராவிட கழகம் திகா அப்படிங்கிறது புது பெயரா மாத்தினாங்க. சென்னை மாநிலத்தின் முதலமைச்சரான ராஜாஜி 1952 1954 பதவி விலகல் இது பண்ணாரு. தொழில் கல்வியாக பெற்றோரின் தொழில் இது பண்ணப்பட்டது, அதுவும் பெரியார் எதிர்த்தாரு. அப்புறம் காமராஜர் 1973 பெரியார் 97 வயதில் இயற்கை எழுதினார் பெரியார். அப்புறம் பெரியார் ஒரு பெண்ணியவாதி அப்படிங்கிறது. குழந்தை திருமணம் அதை ஒழித்தாரு. தேவதாசி முறையை ஒழித்தாரு. 1929 சுயமரியாதை இது பண்ணாரு. சொத்தில் பங்கு பெண்களுக்கு பெரியார் எழுதிய மிக முக்கிய நூல் பெண் அடிமையானால் அந்த மாதிரி. 1989 தமிழ்நாடு இந்து வாரிசு உரிமை சீர்திருத்த சட்டத்தை அறிமுகம் செய்தது. சமமான வாய்ப்புகளை உறுதி செய்ய 1921 செப்டம்பர் 14 மற்றும் 1922 ஆகஸ்ட் 15 இயற்றப்பட்டது. 1924 அரசு அதிகாரி அமைத்தது. பணியாளர் தேர்வு வாரியர் அது 29 பொது பணியாளர் தேர்வணையம் உருவாக்கப்பட்டது பிரிட்டிஷால. அடுத்தது என்னன்னு பார்த்தோமா, சுயமரியாதை இயக்கம். அடுத்தது பார்க்கலாம்.